அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரிகம் பாணியில் என்ன செய்ய போகிறோம் என்று பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இது போல் ஒரு யானையை செய்யலாம் என்று. இது யானை செய்கிறதுக்கு 2 பகுதிகள் எங்களுக்கு தேவை. முதல் பகுதி தலைப்பகுதி, அதன் பிறகு உடல் பகுதியை நான் செய்து எடுத்திருக்கிறேன். 2ஐயும் சேர்த்து நாங்கள் இதோ யானையாக செய்து பார்க்கலாம். அதற்கு நான் 2 கடதாசிகள் எடுத்திருக்கிறேன். அதற்காக முதல்ல தலைப்பகுதியை செய்து பார்ப்பதற்கு கொஞ்சம் சிறிய கடதாசியையும், உடல் பகுதியை செய்வதற்கு அதைவிட கொஞ்சம் பெரிய கடதாசியையும் எடுத்திருக்கிறேன். அதாவது 15 சென்டிமீட்டர் நீளம் அகலமும் கொண்ட கடதாசி, அதுபோல் 12 சென்டிமீட்டர் நீளம் அகலமும் கொண்ட தலைப்பகுதியை செய்வதற்கான கடதாசியை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ முதல்ல நாங்கள் தலைப்பகுதியை செய்து பார்க்கலாம். நாங்கள் எப்போவுமே பழக்கப்பட்டது போல் இதோ இந்த நாற்சதுர கடதாசியை இப்படி 2ஆக மடித்துக்கொள்ளவும், முக்கோணம் போல். சரியா? அளவாக சரியாக நேர்த்தியாக நாங்கள் மடித்துக்கொள்ளலாம். இனி இதை எடுத்து மற்ற பக்கமும் திருப்பி இப்படி மேல் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ளுவோம். அதன் பிறகு அதை திருப்பி இதோ பாருங்கள், ஒரு பக்கத்தை நாங்கள் தெரிவு செய்து இதை இப்படி நடுவால், அதாவது நடுவுக்கு வர மாதிரி, அதாவது முகப்பகுதியை தான் நாங்கள் செய்ய போகிறோம், யானையினுடைய தலைப்பகுதியை. ஆகவே இதோ இந்த கீழ்ப்பக்கம் தெரியுது தானே, இந்த சரியாக இந்த கார்னர் எடுத்து, இந்த கோடை எடுத்து இப்படி இப்படி கவனமாக இப்படி எடுத்து இந்த கார்னர் எடுத்து இந்த இந்த மூலையில் வர மாதிரி இப்படி மடித்துக்கொள்ளுவோம். மெதுவாக இப்படி மடித்துக்கொள்ளுவோம். இது போல இது மடித்தவுடன் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து இதோ இப்படி இப்படி மடித்துக்கொள்ளுவோம். அதன் பிறகு இதோ இப்படி வெளிப்பக்கமாக எடுத்து இப்படி, அதாவது இந்த இந்த கோடு தெரியுது தானே, இது எடுத்து இந்த சதுரம் போல் வரக்கூடியவாறு, இதை பாருங்கள், இப்போ சதுரம் போல் தெரியுது தானே, இது எடுத்து அதை எங்கட பக்கம் இருந்து நாங்கள் பார்க்கும்போது இப்படி மடித்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு இதை திருப்பி அதையும் எடுத்து இப்படி இதோ இந்த பக்கமாக மடித்துக்கொள்ள வேணும். இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இனி நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தா, இதோ இந்த தும்பிக்கை இருக்குது தானே, இந்த பகுதியை நாங்கள் செய்து கொள்ள வேணும். முதல்ல அதற்கு இப்படி மேல் நோக்கி இப்படி மடிக்க வேணும். அது பிறகு கொஞ்சம் அதை திருப்பி கீழ் நோக்கி மீண்டும் மடித்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு மற்ற பக்கம் திருப்பி இதோ நீள்படுத்தி இப்படி, இந்த பாருங்கள், காது 2 தெரியுது தானே. ஆனால் முகப்பகுதியை முதல்ல நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் தானே, தலைப்பகுதியை அதற்கு இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இது பார்த்தீங்களா, இப்போ காது அப்படி வருதுண்டு. இதை கொஞ்சம் இன்னும் செய்து கொள்ளுவோம் நாங்கள். இதோ இந்த பக்கம் திருப்பி இப்படி சின்னதாக இப்படி சின்ன முக்கோணம் வர மாதிரி இப்படி மேல் நோக்கி மடித்து கொள்ளுவோம். இனி இதையும் எடுத்து இப்படி மேல் நோக்கி மடித்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள், ஏதோ காது அமைப்பும் வந்துட்டுது. நல்ல வேலை, இந்த கோடு தெரியுது தானே, அதை எடுத்து கொஞ்சம் முகப்பகுதியில் இப்படி மேல் நோக்கி மடித்து திருப்பி இதோ எங்களுக்கு இந்த யானுடைய தும்பிக்கை எப்படி இருக்குமோ அதுபோல் கொஞ்சம் இந்த கார்னரையும் இப்படி மடித்து எடுத்துக்கொள்வோம். பாருங்க, ஏதோ செய்து முடிச்சாச்சு. இனி யானைக்கு பெரிய கண்கள் 2 நாங்கள் கீறலாம் பேனையால். இதோ எங்களுடைய வேலை முடிஞ்சிட்டது. இனி உடல் பகுதியை செய்து பார்க்கலாம். அதுக்காக நான் இதோ இப்படி கால் பகுதி வரக்கூடிய மாதிரியே முதல்ல நாங்கள் யானைக்கான உடல் அமைப்பை செய்து கொள்ளலாம். யானையினுடைய உடல் அமைப்பு
அதற்கு இதை இப்படி மடித்து மறுபக்கம் திருப்பி இதை இரண்டாக இதோ இந்த இடத்துல வந்து பாருங்க நேர்கோடு இருக்கு தானே, இதை அழுத்தி கொண்டு ஒரு கையை இப்படி வைத்து மறு கையால் பிடித்து கொண்டு இதோ மெதுவாக நேராக வரக்கூடிய மாதிரி இப்படி மடித்து கொள்ளுவேன். அதுக்கு பிறகு இதை திருப்பி இந்த 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 கோடு இருக்கு தானே, இதை எடுத்து இப்படி உள்பக்கமாக இந்த கோட்டுக்கு நேராக வர மாதிரி மடித்து கொள்ளுவேன். எதிர்பக்கத்தையும் இப்படி எடுத்து உள்பக்கமாக இப்படி மடித்து கொள்ளுவேன். இவ்வளவுதான். இது உடல் பகுதியும் வந்துடுது. பாருங்க, இந்த காலில் இவ்வளவு பெரிய நகங்களை நாங்கள் இப்படி கீறிக்கொள்ளலாம். இதோ இனி இந்த தலைப்பகுதியை எடுத்து இதுக்குள்ள இப்படி செருகி வைக்கலாம். பாருங்க, எங்களுடைய யானையை நாங்க செய்து முடிச்சாச்சு. இவ்வளவுதான். இனி எவ்வளவு இலகுவானது பாத்தீங்க தானே. இது மாதிரி செய்து பார்க்கலாம் தானே. ஒவ்வொரு நிறங்கள்லையும் நீங்க எடுத்து செய்து பார்த்து கொள்ளலாம். இதோ தொடர்ந்து எங்களுடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே.